கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிற உங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த நாளிலும் தேவன் நமக்கு தந்திருக்கிற தலையங்கம், உங்களுக்கு எதிரான பிசாசின் ஆளுகையை அடக்குவது எப்படி. பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம், பிசாசானவன் தோற்று போனவன். சத்துருடைய தலையை சிலுவையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நசுக்கி நமக்கு ஜெயம் தந்தார். பிசாசானவன் தந்திரங்களை உண்டாக்குகிறவன், சூழ்ச்சிகளை உண்டாக்குகிறவன், ஏமாற்றுகிறவன், தடைகளை உருவாக்குகிறவன், முன்னேற்றத்தை தடுப்பவன், பிள்ளைகளுடைய படிப்பை தொலைப்பவன், குடும்பங்களை சிதைப்பவன், அருமையான வியாபாரம் செய்கிறவருடைய வாழ்க்கையை நஷ்டமாக்கி முடக்குகிறவன், தொழில் முன்னேறுவதைக் கண்டு பொறாமைப்பட்டு அந்த தொழிலை அழிப்பதற்காய் மிகவும் வேகமாய் செயல்படுகிறவன். ஒருவேளை நீங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் பிசாசனுடைய ஆளுகையினாலே, பிசாசனுடைய தந்திரங்களினாலே, பிசாசனுடைய ஏமாற்றங்களினாலே ஒவ்வொரு நாளும் கண்ணீரோடு, கவலையோடு, வேதனையோடு, சோதனைகளோடு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தொடர்ந்து கொண்டு இருக்கிறீர்களோ, கலங்காதீர்கள், பயப்படாதீர்கள். என்றே இயேசுவின் பாதத்திலே வாருங்கள். நீங்கள் ஜெயிக்க முடியும், நீங்கள் வெற்றி பெற முடியும், நீங்கள் நன்மையை காண முடியும். தடைப்பட்டு போன ஆசீர்வாதங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து சேரும். பிசாசனுடைய தலையை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீங்கள் நசுக்க முடியும். வேதத்தில் ஒரு வசனத்தை வாசிப்போமா? யாக்கோபு 4:7. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். இந்த உலகத்திலே வாழுகிற நானும் நீங்களும் வாழ்நாள் முழுவதும் தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அவருடைய வார்த்தையின்படி நாம் நடக்க வேண்டும். இந்த உலகத்தினுடைய மனிதர்களுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுப்பதல்ல, தேவனுடைய வசனங்களுக்கு நாம் செவி கொடுத்து அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுத்து அவருடைய பாதையில் நடந்து பரிசுத்தமாய் ஜீவித்து உண்மையாய் வாழ்ந்து தேவன் பிரியப்படுகிற காரியத்தில் நாம் வாழ்ந்து முன்னோக்கி செல்ல வேண்டும். நாம் முன்னோக்கி செல்ல வேண்டும் என்றால் தேவ பலன் நமக்கு தேவை, தேவ வல்லமை நமக்கு தேவை, தேவ அதிகாரம் நமக்கு தேவை, தேவ பிரசன்னம் நமக்கு தேவை, தேவ ஆளுகை நமக்கு தேவை, தேவ அதிகாரம் நமக்கு தேவை. ஆகையால் நாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். உங்கள் குடும்பத்தில், உங்கள் வாழ்க்கையில், உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்வின் நிலையில் பிசாசானவன் அநேக போராட்டங்களை, தடைகளை, நெருக்கங்களை, பாடுகளை, கஷ்டங்களை, நஷ்டங்களை, வியாதிகளை கொண்டு வருகிறானோ, இன்றே நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிந்திடுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான தீமையான சுபாவங்களை, எல்லா விதமான முறுமுறுப்பை, எரிச்சலை, பொறாமையை, வைராக்கியத்தை, பெருமையை, கோபத்தை தூக்கி எறிந்து ஆண்டவருடைய பாதத்திலே உங்களை தாழ்த்தி அவருக்கு கீழ்ப்படிந்திருங்கள். நீங்கள் பிசாசை ஜெயிக்க முடியும். உங்களுக்கு எதிராய் நிற்கிற எல்லா போராட்டமும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அகலும். பிசாசானவன் நயவஞ்சகம் உள்ளவன், பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம், பிசாசானவன் பல்வேறு சூழ்நிலைகளில் தடைகளை உருவாக்குகிறவன், பிசாசானவன் தோற்று போனவன். ஏன் பயப்படுகிறீர்கள்? பிசாசுடைய தலையை சிலுவையிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மிதித்து, சிலுவையிலே வெற்றி சிறந்து, பாதாளத்தை ஜெயித்து, மரணத்தை வென்று, 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு அவர் மீண்டும் பூலோகத்துக்கு வரப்போகிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் அவர் வாசம் பண்ணுகிறார். இந்த நாளில் பாடுகளோடு இருக்கிற தேவனுடைய பிள்ளையே, நீங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய பாதத்திலே உங்களை தாழ்த்தி அவருக்கு கீழ்ப்படிந்து பாருங்கள். நீங்கள் பிசாசின் ஆளுகையை அடக்கலாம், பிசாசின் தந்திரங்களை முறியடிக்கலாம். ஜெபத்தோடு, தேவ வல்லமையோடு, தேவ அதிகாரத்தோடு, தேவ பலத்தோடு, பரிசுத்த ஆவியின் நாமத்தினால், வேத வசனங்களினால் நீங்கள் பிசாசை முறியடித்து நீங்கள் ஜெயம் பெற முடியும். என்னுடைய வாழ்க்கையில் ஏமாற்றத்தை கொண்டு வந்து விட்டான், என்னுடைய வாழ்க்கையில் சூழ்ச்சிகளை கொண்டு வந்து விட்டான், என்னுடைய வாழ்க்கையில் பல ஏமாற்ற
முன்னேற்றத்தின் அனுபவங்களை கொண்டு வந்து விட்டான். தடைகளை பிசாசன் உருவாக்கி விட்டான். முன்னேற்றத்தை தடுத்து விட்டான். என் குடும்பம் முன்னேற முடியாமல் தவிக்கிறது. என் பிள்ளைகள் முன்னேற முடியாமல் தடுமாறுகிறார்கள். படிப்பு தொலைந்து விட்டது. வியாபாரம் முடங்கிவிட்டது. தொழில் அழிந்து விட்டது. கடன் தொல்லை பெருகிவிட்டது. நான் என்ன செய்வேன்? பிசாசு என்னை தொலைக்கிறானே என்று சொல்லி கலங்குகிற தேவனுடைய பிள்ளையே, இன்றே இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினாலே நீங்கள் ஜெபித்து பாருங்கள். இயேசுவின் பாதத்தில் உங்களை தாழ்த்தி பாருங்கள். நீங்கள் பிசாசை முறியடித்து பிசாசின் ஆளுகை அடக்கி நீங்கள் ஜெயிக்க முடியும். இன்றே இப்பொழுதே, ஆண்டவரே, எனக்கு விரோதமாக, என் குடும்பத்துக்கு விரோதமாக, என் பிள்ளைகளுக்கு விரோதமாக செயல்படும் எல்லா அந்தகார கிரியைகளை, சத்துருடைய சகல போராட்டங்களை, பிசாசின் வல்லமைகளை, வானாதிபதியின் பொல்லாத சேனைகளை நீர் அழியும் ஐயா. உம்முடைய நாமத்தினாலே நான் கட்டுகிறேன், எரிக்கிறேன், அழிக்கிறேன், என் குடும்பத்தை விட்டு வெளியேறு என்று இயேசுவின் நாமத்தினாலே சொல்லுகிறேன் என்று சொல்லி பாருங்கள். நீங்கள் ஜெயிப்பீர்கள். எப்போது நாம் ஆண்டவருடைய பாதத்திலே காத்திருக்கிறோமோ அப்போதே நமக்கு விடுதலை உண்டு. இந்த வேளையிலும் ஆண்டவரே, என் குடும்பத்தை சுற்றிலும் வேலியடையும் கர்த்தாவே. என் குடும்பத்தை சுற்றிலும் உம்முடைய அக்கனி மதிலை வைத்து உம்முடைய தூதர்களை கொண்டு என்னை பாதுகாத்து கொள்ளும் கர்த்தாவே. நான் கலங்குகிறேன், நான் கண்ணீர் வடிக்கிறேன், நான் பயப்படுகிறேன், நான் திகைத்து நிற்கிறேன், நான் சஞ்சலப்படுகிறேன். பிசாசானவனை இங்கே அழித்து எனக்கு ஜெயத்தை தாங்கப்பான்னு சொல்லி கேட்டு பாருங்கள். பிசாசானவன் உங்களை தொட முடியாதபடி கர்த்தருடைய கரம் உங்களை தாங்கிக் கொள்ளும், ஏந்தி கொள்ளும். கர்த்தருடைய கரம் உங்களை பாதுகாக்கும். அவர் உங்களை மார்போடு அணைப்பார். உள்ளங்கையிலே வரைந்திருக்கிற ஆண்டவர் உங்களை தோள் மேலே சுமப்பார். நீங்கள் பிசாசை அடக்கலாம், பிசாசின் ஆளுகையை முறியடிக்கலாம். நீங்களும் ஜெயத்தை இன்றே பெறலாம். ஆண்டவருடைய பிள்ளையே, பயப்படாதீர்கள். பிசாசுடைய தந்திரமும் சூழ்ச்சியும் எரிச்சலும் பொறாமையும் வைராக்கியமும் கர்வமும் ஆணவமும் அக்கிரமும் எல்லாம் அகலும். நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். நீங்கள் ஜெயம் எடுப்பீர்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீங்கள் மேலானவைகளை பெற்றுக்கொள்வீர்கள். மார்க் 16:17 இயேசு பிசாசை துரத்த அதிகாரம் கொடுத்தாரே, இன்றே கர்த்தர் உங்களுக்கு பிசாசை துரத்துகிற அதிகாரத்தை தருகிறார். நீங்கள் என்றென்றும் தேவனுக்கு கீழ்ப்படிந்து பாருங்கள். அவருடைய பிள்ளைகளாய் வாழ்ந்து பாருங்கள். உங்களை எதிர்க்க பிசாசால் முடியாது. அவன் உங்களை விட்டு ஓடி போவான். இன்றே இயேசுவின் பாதத்திலே உங்களை தாழ்த்தி அவருக்கு கீழ்ப்படியுங்கள். உங்கள் குடும்பத்தை, உங்கள் பிள்ளைகளை பிசாசு எந்த நிலையிலும் தொட முடியாது. இயேசுவே, உம்முடைய இரத்தத்தினாலே என்னை கழுவி, என் குடும்பத்தை கழுவி, என் பிள்ளைகளை கழுவும், என்னை ஆசீர்வதியும் என்று கேட்பீர்களா? இயேசு வல்லவர், நல்லவர், வாக்கு மாறாதவர். அவர் பெரிய காரியங்களை செய்வார். நிச்சயமாகவே நீங்கள் பிசாசுக்கு எதிராக நின்று பிசாசுடைய தலையை நசுக்கிற அதிகாரத்தை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். நீங்கள் ஜெயம் எடுக்கலாம். ஜெபிப்போமா? அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலும் பிசாசின் ஆளுகை அடக்குவது எப்படி என்று சொல்லி உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்டோம். தொடர்ந்து நாங்கள் பிசாசினுடைய ஆளுகை அடக்கவும் ஜெயிக்கவும் அப்பா நீர் எங்களுக்கு உதவி செய்யும். இதோ இந்த வார்த்தைகளை கேட்ட உம்முடைய பிள்ளையை நீ தைரியப்படுத்தும், தேற்றும், ஆறுதல் படுத்தும். உம்முடைய பிள்ளைக்கு எதிராக இருக்கிற பிசாசின் எல்லா சூழ்ச்சிகளை ஆண்டவர் முறித்து எரித்து அழித்து உம்முடைய பிள்ளைக்கும் குடும்பத்தின் அங்கங்களுக்கும் பெரிய வெற்றி நீர் பரலோகத்தில் தீவாய் தர வேண்டுமாய் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டுகின்றோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.